அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு மிக முக்கியமான ஆழமான ஞானத் தேடலை தொடங்கப் போகிறோம். 35 ஆண்டுகால யோக சாதனையின் சாரமாக டாக்டர் பண்டிட்ஜி கண்ணைய யோகி அவர்கள் நமக்கு வழங்கிய மானச யோகம் என்னும் பொக்கிஷத்தை நாம் இன்று புரட்டப் போகிறோம். இந்த நூல் வெறும் தத்துவம் அல்ல, இது ஒரு மனிதன் தன் மனதை எப்படி ஒரு கருவியாக மாற்றி வாழ்க்கையை தன் வசப்படுத்தலாம் என்பதற்கான நேரடி வழிகாட்டி. அம்பத்தூர் ஆத்ம யோக ஞான சபா மூலம் உலகெங்கும் பரவிய இந்த யோக ரகசியங்கள் இன்று நமக்கான ஒரு பாடமாக மாறப்போகிறது. இப்போது நாம் இந்த நூலின் 14ஆம் அத்தியாயத்திற்குள் நுழையப் போகிறோம். மிக சரியான ஒரு தொடக்கம். அம்மா, இந்த 14ஆம் அத்தியாயத்துல நம்ம ரொம்ப ஆழமா பார்க்க போற விஷயம் மனச்சிருஷ்டி விஞ்ஞானம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் கலையை பத்தி தான். மனச்சிருஷ்டி விஞ்ஞானம்னா மென்டல் கிரியேஷன். கேட்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. கண்டிப்பா. இது ஏதோ காற்றில் கூட்டக்கற்ற கற்பனையோ இல்ல ஒரு கண்கட்டி வித்தையோ கிடையாது. இது முற்றிலும் அறிவியல் பூர்வமான இயற்பியல் சார்ந்த ஒரு செயல்முறை. அதாவது சயின்டிஃபிக்கான ஒரு ப்ராசஸ்னு சொல்றீங்க. ஆமா. இந்த பிரபஞ்சத்துல உருவாகிற ஒவ்வொரு பொருளும் சரி, நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் சரி, முதல்ல மனசுக்குள்ளதான் ஒரு விதையா விழுது. அதான் இந்த அத்தியாயம் நமக்கு கத்துக் கொடுக்குது. வாவ்! இது கேக்குறப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு எல்லையற்ற படைப்பாளி தூண்டிட்டு இருக்கான்னு தோணுது. நிச்சயமா. இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு கூட அந்த படைப்பாற்றல் இருக்கு. அதை எப்படி தட்டி எழுப்புறது அப்படிங்கிற அறிவியல் நுட்பத்தை தான் நாம இன்னைக்கு விலாவாரியா பேச போறோம். சரி, இத நாம பெரிய பெரிய தத்துவங்கள்ல இருந்து ஆரம்பிக்காம ரொம்ப சாதாரணமா நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிப்போம். அதுதான் கேட்பவர்களுக்கும் ரொம்ப சுலபமா புரியும். சொல்லுங்க. இப்போ ஒரு களிமண் உருண்டை எடுத்துப்போம். அத ஒரு மண்பொம்மை செய்றவர் கையில கொடுத்தா அடுத்த சில நிமிஷங்கள்ல அது ஒரு அழகான பிள்ளையார் சிலையா மாறிடுது. ஆமா, கரெக்ட். ஆனா அதே களிமண் உருண்டைய எந்த கலையறிவும் இல்லாத எங்கிட்ட கொடுத்தா நான் மணிக்கணக்கா உட்கார்ந்து போராடினா கூட ஒரு தெளிவான வடிவத்தை கொண்டு வர முடியாது. அது உண்மைதான், எனக்கும் வராது. இதுக்கு காரணம் என் கைகளுக்கும் அவர் கைகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் மட்டும்தானா? கண்டிப்பா கைகள் மட்டும் காரணம் கிடையாது. கைகள் அப்படிங்கிறது வெறும் கருவிகள் மட்டும்தான். அப்போ நிஜமான காரணம் என்ன? ஆச்சரியமான உண்மை என்னன்னா, அந்த பொம்மை செய்றவரோட மனசுல அந்த பிள்ளையார் உருவம் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ரொம்ப தெளிவா இருக்கு. அதாவது ஒரு வரைபடம் மாதிரி, ப்ளூ பிரிண்ட் மாதிரி பதிவாயிருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, எந்த ஒரு சிறு சலனமும் குழப்பமும் இல்லாம முழுமையா இயங்கிட்டு இருக்கு. அந்த மன இயக்கத்தோட நேரடி வெளிப்பாடுதான் கைகள் வழியா ஆற்றலா பாய்ஞ்சு களிமண்ல சிலையா மாறுது. அப்போ எனக்கு அந்த பிள்ளையாரை எப்படி செய்யறது, வளைவுகள் எப்படி இருக்கணும்னு மனசுக்குள்ள சித்திரம் இல்லாததுனால கைகள் அதை செய்ய மாட்டேங்குது. மிக சரியா சொன்னீங்க. மனசு குழப்பமா இருக்கும்போது கைகள் எப்படி அதை நிஜத்துல கொண்டு வரும்? ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். ஒரு வீட்டை கட்டும் முன் அந்த வீடு கட்டிடக் கலைஞரின் மனதில் ஒரு வரைபடமாக எப்படி உருவாகிறதோ அதுபோலதான் நமது வாழ்க்கையும் நமது மனதின் வரைபடத்தைக் கொண்டே கட்டப்படுகிறது, இல்லையா? 100க்கு 100 உண்மை. மரத்துல யானைய செதுக்கிற தச்சரோட உதாரணமும் இதைத்தான் சொல்லுது. ஆமா, யானைய செய்யறதுக்கான ஒவ்வொரு நுணுக்கமும் அவர் மனசுல ஓடணும். அப்படி தெளிவான மன ஓட்டம் இல்லாதவங்க எவ்வளவுதான் ஒளிய வச்சு அடிச்சாலும் அது வெறும் மரத்துண்டாதான் இருக்கும். இது கலைகளுக்கு மட்டும் இல்லாம நம்ம அன்றாட செயல்களுக்கும் பொருந்தும்னு தோணுது. நிச்சயமா. இப்போ ஒரு பள்ளிப்பட ஆசிரியர் ஒரு மாணவனை பார்த்து 2 4 எவ்வளவுன்னு கேக்குறாரு. அந்த பையன் 6ன்னு பதில் சொல்றான். ஆனா அவன் வாய் திறந்து 6ன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அவனோட மூளைக்குள்ள அந்த கணக்கீடு நடந்து முடிஞ்சிடுது, பாத்தீங்களா? ஆமா, மனசுல 6ங்கிற முடிவு உறுதியான பிறகுதான் அது வார்த்தையா வெளியே வருது. அதுதான் எண்ணமே ஆக்கத்தின் தொடக்கம். இதை இன்னும் கொஞ்சம் பெருசா யோசிச்சு பார்த்தா பெரிய கவிதைகள், ஓவியங்கள், விண்வெளிக்கு போற ராக்கெட்டுகள் எல்லாமே முதல்ல ஒருத்தரோட மனசுல தான் உருவாகி இருக்கு. கண்டிப்பா. இதத்தான் பல காலமா சமயவாதிகளும் வேற வார்த்தைகள்ல சொல்றாங்க. பிரபஞ்ச அமைப்புகள் எல்லாம் ஆண்டவனோட மனசுல உருவாகி வெளியாச்சுன்னு சொல்றாங்க. ஓஹோ, அப்ப அவங்க சொல்றதும் இந்த மனச்சிருஷ்டி அறிவியலும் ஒண்ணுக்கொன்னு ஒத்து போகுது. ஆமா, ரெண்டும் ஒண்ணுதான். வார்த்தைகள் தான் வேற. மனம் ஆழமா ஒரு விஷயத்துல ஈடுபடும் போது பிரம்மாண்டங்கள் முதல்ல உள்ள உருவாகி அப்புறம் வெளியே வருது. இதுவரைக்கும் நம்ம பேசுனது எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. சாதாரண மனிதர்கள் இருக்கிற பொருளை எப்படி மாத்துறாங்கன்னு பார்த்தோம். அடுத்து சித்தர்கள் உலகத்துக்கு போக போறோம். ஆமா, புத்தகத்துல சித்தர்கள், யோகிகளை பத்தி படிக்கும்போது கொஞ்சம் மலைப்பா இருக்கு. ஏன்னா சாதாரண மனிதர்கள் இருக்கிற பொருளை மாத்துவாங்க, ஆனா யோகிகள் இல்லாத ஒன்னையே உருவாக்குவாங்கன்னு போட்டிருக்கு.
இங்கதான் சாதாரண மனிதர்களுக்கும் யோகிகளுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் ஆரம்பிக்குது. இத புரிஞ்சுக்க நீங்க இயற்பியலோட அடிப்படைக்கு போகணும். பிசிக்ஸ்னு சொல்றீங்க? சரி, சொல்லுங்க. ஒரு மனிதன் தான் மனசுல ஒரு விஷயத்த ரொம்ப உறுதியா புடிச்சுக்கிட்டு அதுக்கு தன்னுடைய இச்சா சக்தியை கொடுத்தா அது ஒரு பௌதிக பொருளா மாறும். ஒரு நிமிஷம். இச்சா சக்தினா வில் பவர் தானே? ஆமா, அளப்பரிய மன ஆற்றல். அந்த ஆற்றலை கொடுக்கும்போது அது வெற்று வெளியில இருக்கிற ஆகாய அணுக்கள்ல வினை புரிந்து ஒரு தொட்டு உணரக்கூடிய பொருளா மாறும். சாரி டு இன்டரப்ட். இந்த ஆகாய அணுக்கள்னு சொல்றீங்களே, அது சாதாரண சயின்ஸ்ல சொல்ற ஆட்டம்ஸ் தானா? ஆகாய அணுக்கள் அப்படிங்கிறது பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கிற ஒரு நுட்பமான அடிப்படை ஆற்றல் துகள்கள். ஓகே. ஆனா மனசுல நினைக்கிற ஒண்ணு எப்படி திடீர்னு ஒரு பொருளா மாறும்? அந்த பூனை உதாரணம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, ஒருத்தர் தன் மனசுல ஒரு பூனையோட உருவத்தை நிலைநிறுத்தி இச்சா சக்தியை கொடுத்தா நிஜமாவே அங்க ஒரு உயிருள்ள பூனை உருவாகும்னு இந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. இது கேட்கவே மாயவித்த மாதிரி இருக்கே. இது எப்படி சாத்தியம்? இது மாயவித்தை இல்ல. பூனைய உருவாக்குறதுன்னா மனசுல ஏதோ ஒரு பூனையோட வெளித்தோற்றத்தை மட்டும் ஒரு போட்டோ மாதிரி நினைச்சுக்கிறது கிடையாது. அப்போ வெறும் போட்டோவை நினைச்சா பூனை உருவாகாதா? கண்டிப்பா உருவாகாது. பூனை அப்படிங்கிற உயிரினத்தோட பௌதீக மற்றும் நுட்பமான ஆற்றல்கள் எந்த விகிதத்துல சேர்ந்திருக்குன்னு தெரியணும். அதாவது அதோட நரம்புகள், திசுக்கள் எப்படி இயங்குதுன்னு முழுமையா தெரிஞ்சிருக்கணும். ஆமா, உள் மற்றும் வெளி அமைப்பு முழுக்க மனசுல பிசகல்லாம உருவாக்கப்படுத்தணும். அப்போ ஒரு விலங்கியல் டாக்டர் பூனைய அறுத்து பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றீங்களா? அங்கதான் விஷயமே இருக்கு. ஒரு டாக்டரோ சயின்டிஸ்டோ பூனைய அறுத்து பார்த்தா சதை, ரத்தம், எலும்புதான் தெரியும். ஓ, அதோட உயிரோட்டமும் மனசும் தெரியாதுன்னு சொல்றீங்களா? மிக சரியா சொன்னீங்க. அந்த நுட்பமான ஆற்றல் ஓட்டங்கள் எந்த அறுவை சிகிச்சையிலையும் சிக்காது. அத அறியணும்னா யோகிகள் தியான நிலைக்கு போகணும். தியானத்துல எப்படி அது சாத்தியமாகும்? தியானத்துல ஒரு பொருளை அறிய முற்படும்போது அறிபவனோட மனம் எந்த பொருளை அறிய நிலைக்குதோ அந்த பொருளாவே மாறிடும் தன்மை கொண்டது. Here is where it gets really interesting. இத நான் ஒரு மாடர்ன் உதாரணத்தோட ஒப்பிட்டு பார்க்கட்டுமா? தாராளமா சொல்லுங்க. நம்ம கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல நாம பார்க்கறது வெறும் கலர்ஸும் படங்களும் தான். ஆனா அதுக்கு பின்னாடி ஓடுறது சோர்ஸ் கோட். ஆமா. ஒரு சாஃப்ட்வேரை மேலோட்டமா யூஸ் பண்றதுக்கும் அதுக்கான சோர்ஸ் கோடை எழுதுறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் அறுத்து பார்க்கறதுக்கும் தியானத்துல அறிவதற்கும் உள்ள வேறுபாடுன்னு சொல்லலாமா? ரொம்ப அற்புதமான ஒரு ஒப்பீடு. நீங்க சொல்றது 100% சரி. அப்போ யோகிகள் பிரபஞ்சத்தோட சோர்ஸ் கோட்டையே உணர்றாங்க இல்லையா? ஆமா, அவங்க வெறும் திரைய பார்க்கறவங்க இல்ல, கோடை எழுதுறவங்க. இத புரிஞ்சுக்கிட்டா நம்ம புராண கதைகளோட பின்னணி விளங்கும். புராண போர்ல செத்து போற வீரர்களுக்கு பதிலா புது வீரர்கள் முளைச்சு வருவாங்களே, அந்த கதையா? அதேதான். அது வெறும் கட்டுக்கதை இல்ல, மனசிருஷ்டி விதியோட அதீத வெளிப்பாடுதான் அது. வாவ்! அப்போ புது தாவரங்கள், விலங்குகள் கூட இப்படி உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஆமா, ஒரு காலத்துல வாழ்ந்த பெரும் யோகிகள் தங்களோட அதீத மன ஆற்றலால உருவாக்குனதுதான் இன்னைக்கு இயற்கை நியதிப்படி பல்கி பெருகிட்டு இருக்கு. இத கேட்க நிச்சயமா பிரமிப்பா இருக்கு. ஆனா இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். என்ன கேள்வினா, ஊகிக்கவா? நாம யோகியோ சித்தரோ இல்லையே, நமக்கு இது எப்படி பயன்படும்னு தானே? ஆமா, காட்டுல தவம் செய்யறவங்களுக்கு இது சரி. ஆனா சாதாரண மனுஷங்க அன்றாட வாழ்க்கைக்கு இது எப்படி செட் ஆகும்? ரொம்ப முக்கியமான கேள்வி. யோகிகள் உலகத்துல இல்லாத புது பொருளை உருவாக்குவாங்கன்னா நாம இருக்கிற பொருளை நம்ம பக்கம் ஈர்க்க முடியும். ஓ, உலகுல எங்கேயோ இருக்கிற பொருளை நம்ம மனசக்தியால நம்ம கிட்ட கொண்டு வர முடியுமா? கண்டிப்பா. இதுவும் மனசிருஷ்டி விதியின் கீழே தான் வருது. இதுக்கு புத்தகத்துல ஒரு அருமையான நிஜ சம்பவம் இருக்கு. அந்த ரோஜா செடி சம்பவம் தானே? ஆமா, ஒரு பெண்மணிக்கு தன்னோட தோட்டத்துல 4 மூலையிலயும் ஒரு குறிப்பிட்ட வகை ரோஜா செடி வைக்கணும்னு ஆசை. ஆனா அந்த செடி அந்த ஊர்லயே கிடையாது, ரொம்ப தூரத்துல தான் கிடைக்கும். அவங்களுக்கு நேர்ல போய் வாங்குற வசதியும் இல்ல இல்லையா? ஆமா, நேர்ல போற வசதி இல்ல. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த செடிகள் தனக்கு வேணுங்கிற உருவத்தை மனசுல ரொம்ப உறுதியா நிலைநிறுத்தினாங்க. தொடர்ந்து அந்த விருப்ப சக்தியை மனசுக்குள்ள ஊட்டிட்டே இருந்தாங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்க பீச்ல நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஆச்சரியம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? அவங்க இத்தனை நாளா மனசுல நினைச்ச அதே 4 ரோஜா செடிகள் கடல் நீர்ல அடிச்சிட்டு வந்து அவங்க கால்ல பட்டுச்சு. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. இத நான் எப்படி நம்புறது? இது கேட்க அப்பட்டமான ஒரு தற்செயல் நிகழ்வு மாதிரி தோணுது. கோஇன்சிடென்ஸ்னு சொல்லுவோமே. மேலோட்டமா பார்க்க அப்படிதான் தோணும். ஏன்னா ஒரு கப்பல்ல இருந்து செடி தவறி விழுகுது, காத்தடிக்குது, கடல் அலை அத கொண்டு வருது. இது ஒரு இயற்கை நிகழ்வு தானே? உங்க சந்தேகம் நியாயமானதுதான். ஆனா பிரபஞ்சத்தோட நுட்பமான பின்னணியில என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. சொல்லுங்க.
அந்த செடிகள் இருக்கிற ஊர்ல இருந்து ஒரு கப்பல் வருது. ம். அதுல யாரோ அந்த செடியை கொண்டு வராங்க. அது கடல்ல விழுது. ஆமா. அது பல மைல் பயணம் செஞ்சு வருது. ஆனா அதே நேரத்துல அதே இடத்துல இந்த பெண்மணி நடக்கறாங்க பாத்தீங்களா? அதுதான் விஷயம். ஓ, அப்போ தற்செயலான நிகழ்வுக்கும் மனச்சிருஷ்டிக்கும் உள்ள வித்தியாசம் அந்த டைமிங் தானா? உங்களோட இச்சா சக்தி இயற்கையோட விதிகளை மீறாது. ஆனா அது சாத்தியக்கூறுகளை ஒன்றிணைக்கும். ஒரு காந்தம் மாதிரி. அதாவது பாசிபிலிட்டிஸ அலைன் பண்ணுதுன்னு சொல்றீங்க. ஆமா, அந்த பெண்மணியோட தொடர்ச்சியான மன ஆற்றல் எங்கேயோ இருந்த பொருளையும் அவங்களும் ஒரு புள்ளியில கொண்டு வந்து சேர்த்துருச்சு. மனம் அந்த செடிய மாயமா உருவாக்கல. ஆனா பிரபஞ்சத்துல நடக்கிற பல தற்செயல் நிகழ்வுகளை நமக்கு சாதகமா வரிசைப்படுத்துது. மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுதான் சாதாரண மனிதர்கள் ஈர்க்கும் மனச்சிருஷ்டி. இது வியக்க வைக்கிற அறிவியலா இருக்கு. இது செடிகளுக்கு மட்டும் இல்ல, நம்ம வேலை பிசினஸ்க்கும் பொருந்தும்னு இன்னொரு உதாரணம் புத்தகத்துல வருதே. ஆமா, அந்த வேல் டாக்ஸி உதாரணம். ஆத்மயோக ஞான சபையை சேர்ந்த ஒருத்தர் தான் அண்ணன் டாக்ஸி தொழில்ல பெரிய அளவுல சம்பாதிக்கிறத பாக்குறாரு. உடனே அவருக்கும் அதே மாதிரி உயரணும்னு ஆழமான ஆசை வருது. ஆனா அவர் வெறும் ஆசையோட நிறுத்திக்கல. சபையில கத்துக்கிட்ட மனச்சிருஷ்டி சாதனைய முழு ஈடுபாட்டோட பல மாசங்கள் செஞ்சாரு. அதோட ரிசல்ட் என்ன ஆச்சு? டாக்ஸி வாங்கி பெரிய அளவுல சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வாவ்! மனசக்தி பிரபஞ்சத்தோட சாத்தியக்கூறுகள் அவருக்கு சாதகமா மாத்துனதுக்கு இது ஒரு நேரடி சாட்சி. இது தொழில் மட்டும் இல்ல, வாழ்க்கை துணைய தேடுறதுலயும் ரொம்ப சரியா வேலை செய்யும். ஆமா, ஒரு இளம்பெண் தனக்கு வரப்போற கணவன் இப்படிப்பட்ட குணங்களோட இருக்கணும்னு தெளிவா மனசிருஷ்டி பண்ணிருக்காங்க. அந்த மனச்சிருஷ்டி எந்த அளவுக்கு துல்லியமா இருந்துச்சோ அதே மாதிரி கொஞ்சமும் வேற்றுமை இல்லாத ஒரு கணவர் அவங்களுக்கு கிடைச்சாரு. அப்போ உலகத்துல எங்க இருக்கிற பொருளா இருந்தாலும் சரி, மனிதனா இருந்தாலும் சரி, மன ஆற்றலை முறையா பயன்படுத்தினா நம்ம பக்கம் ஈர்க்க முடியும். உறுதியா பெற்று இன்பட முடியுங்கிறத இந்த நிஜ சம்பவங்கள் ஆணித்தரமா நிரூபிக்குது. இதையெல்லாம் கேட்ட பிறகு நிச்சயம் உங்களுக்கு ஒரு பேரார்வம் வந்திருக்கும். சோ இந்த மனசிருஷ்டியே நான் எப்படி என் வாழ்க்கையில செய்யறதுன்னு தோணும். அதற்கான நேரடி செய்முறை விளக்கமோ புத்தகத்துல ரொம்ப தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. மன ஆற்றலை செயல்படுத்த முதல் தேவை என்ன? முதல் தேவை ஏகாக்கிர சாதனை. அதாவது மனச ஒரே புள்ளில குவிக்கும் அதீத கவனம். கான்சென்ட்ரேஷன் சொல்றீங்க. ஆமா. உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அத மனசுல ரொம்ப தெளிவா, எந்த ஒரு சிறு மாறுபாடும் குழப்பமும் இல்லாம நிலைநிறுத்தணும். ஒரு ஆப்பிள் வேணும்னா அதோட நிறம், வடிவம், எடை எல்லாத்தையும் பார்க்கணும். நடுவுல ஒரு ஆரஞ்சு பழ நினைப்பு வந்தா கூட தோத்துட்டோன்னு அர்த்தம். சரியா சொன்னீங்க. வேற எந்த எண்ணச் சிதறலும் இல்லாம குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் மனசுக்குள்ள உறுதியா நிறுத்தணும். இதுதான் முதல் படி. சோ இந்த திறமை வந்த பிறகு என்ன செய்யணும்? வெறும் உருவத்தை மனசுல மணிக்கணக்கா நிறுத்துறது மட்டுமே போதுமா? அது பத்தாது. 2வது படியா ஒரு நுட்பமான காரியம் செய்யணும். பாவனை. பாவனைனா பிலீஃப் அல்லது ஃபீலிங் தானே? ஆமா, மனசுல உருவகப்படுத்தி வச்சிருக்கிற பொருள் நிஜமாவே கிடைச்சிருச்சு அப்படிங்கிற உறுதியான பாவனை வேணும். உங்க முழு உணர்வையும் அந்த உருவத்துல செலுத்தணும். நம்மளோட தன்னுணர்வு அந்த மன உருவத்துல நிலைப்பட்டுச்சுன்னா அந்த பொருள் தானாகவே நம்மளை தேடி வரும்னு சொல்றீங்களா? கண்டிப்பா வரும். இது பிரபஞ்சத்தோட பிரிக்க முடியாத நியதி. சோ வாட் டஸ் திஸ் ஆல் மீன்? இன்னைக்கு வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப பிரபலமா பேசுறாங்க. ஆமா, அதேதான். ஆனா இது நம்ம யோகிகள் பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவான அறிவியலா சொல்லிருக்காங்க இல்லையா? 100% உண்மை. எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதே சமயம் எனக்கு ஒரு ஆழமான சிந்தனை தோணுது. நாம அறியாமலேயே எதிர்மறையான எண்ணங்களை, அதாவது எனக்கு வியாதி வந்துடுமோ, வேலை போயிடுமோன்னு பயந்து நினைச்சா, நமக்கான சிக்கல்களை நாமே சிருஷ்டி பண்ணிக்கிறோமான்னு கேக்குறீங்க? ஆமா, இது ரொம்ப ஆபத்தான ஒண்ணு இல்லையா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திறப்பு. மனசிருஷ்டி விதியை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டதுன்னு அது பிரிச்சு பார்க்கறது கிடையாது. அப்போ நாம பயத்தை விதைச்சா பிரபஞ்சம் பயப்படுற சூழ்நிலைகளை திருப்பி கொடுக்கும். ஆமா, நீங்க எதை ஆழமா நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறுவீங்க. அதனாலதான் இந்த தத்துவத்தை சொன்ன பிறகு புத்தகத்துல ஒரு பெரிய ஆதங்கமும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன ஆதங்கம்? இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு அற்புதம் கையில இருந்தும் மனுஷங்க தங்களை பத்தி அறியாம ஆடம்பரமான பயனற்ற காரியங்கள்ல ஈடுபட்டு பிறவிய வீணாக்குறார்களே அப்படிங்கிற வருத்தம். மனுஷக்தியை நல்ல விதமா பயன்படுத்தி வாழ்க்கைய உயர்த்திக்காம வீணான எண்ணங்கள்ல சிக்கிறது ரொம்ப பெரிய சோகம்தான். நிச்சயமா. நாம எல்லாத்தையும் பேசிட்டோம். ஆனா இத ரொம்ப பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா ஒரு பெரிய கேள்வி நிக்குது. என்ன கேள்வி? மனசுல ஒரு உருவத்தை நினைச்ச உடனே உலகத்துல எங்கேயோ இருக்கிற ஒரு பொருள் எப்படி நம்மள தேடி வருது? அந்த மனசக்திக்கு அப்படி என்ன காந்தத்தன்மை இருக்கு?
இது ரொம்ப ஆழமான தேடல். மூளைக்குள்ள நடக்கிற ஒரு ரசாயன மாற்றத்துக்கும் கடல்ல மிதந்து வர்ற செடிக்கும் இடையில இருக்கிற பாலம் எது? மனித மன ஆற்றலோட உண்மையான பரிமாணம் தான் என்ன? இதுதான் நாம சிந்திக்க வேண்டிய விஷயம். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்தளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.